ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளைமேட்டை பாருங்கள். இப்போ ஒரு 6:30 அந்த டைம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளைமேட் யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ என்னோடய பசங்க பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியுது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ கதவை சாத்திக்கிட்டு என்னமோ கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து மதர்ஸ் டேன்றனால அவங்க ஏதோ பண்ணுறாங்க. ஸோ என்னை கதவை சாத்திட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளாரையே விட மாட்டுறாங்க ஃப்ரெண்ட். ஓகே, நான் வேண்டான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை நாளைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பலூன் இருக்கு இல்லையா, உடையவே இல்லை. நான் எல்லாத்தையும் பர்த்டேக்கு யூஸ் பண்ணால் போன வாரம் இல்லை, அதுக்கும் போன வாரம் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆச்சு, 15 நாள் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா பலூன்லாம் உடையவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி தனித்தனியாக இருந்ததெல்லாம் கழட்டி ஒன்றா கட்டி சும்மா பசங்க வரத்துக்காக வச்சுருந்தேன். உடையவே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ எனக்கு இது மாதிரி கலர் கலராக பலூனில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்க வந்து தட்டி விளையாடுவாங்கன்னு நினச்சேன். அது ஒரு ஓரமாக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரூம் இருக்கு இல்லையா, அவங்க உட்காந்துட்டு ஏதோ பண்ணுறாங்க. 4 மணிலேருந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரில ஃப்ரெண்ட். பார்க்கலாம். ரத்திமா இங்கே வா, ஏன் ரூம்லேயே உட்காந்துருக்கீங்க பாருங்க. இப்படிதான் டார்ச்சர். பாருங்க, சடப்பினி இன்னைக்கு தான் கனகாமரம் வச்சோம். ஸோ கனகாமரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து வைக்கவே இல்லை, பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று போனப்போ இருந்தது. ஸோ ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு கனகாமரம் வைக்க பிடிக்குமான்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து வரவே மாட்டாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சிப்ஸ் எடுத்து ஃபஸ்ட் டைம் பாஸ்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இருக்கிறதே 4 பேர். அதில் ஒருத்தர் வெளில போயிட்டாங்க, அவங்க அப்பா. ஸோ பசங்க 2 பேரும் போய் அங்கே உட்காந்துட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கூப்பிட்டாலும் காதுலே வாங்க மாட்டாங்க. ஸோ நமக்கு போர் அடிக்காதனோ, அதனால இந்த சிப்ஸை சாப்பிட்லான்னு ஒரு பிளான். ஓகே, ஸோ பெரும்பாலும் நான் இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் திங்க மாட்டேன். அவங்களும் கூட அர்ஜென்ட்டுக்கு ஓகே. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மதர்ஸ் டே. ஓகே, இன்றைக்கி சண்டே இல்லைப்பா. ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா என் பசங்க 2 பேரும் கொண்டாந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க எனக்கு. ஸோ சஞ்சனா காட்டலாமா? சரி விட்டு, நீ ரெடி ஆயிக்கோ. பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொண்டாந்து எனக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து செஞ்சுருந்தாங்க. 4 மணிலேருந்து ஒரு 8 மணி 8:30 மணி இருக்கும், அது வரைக்கும் இதை தான் செஞ்சுருந்தாங்க. ஹாப்பி மதர்ஸ் டே தீபா அம்மா. இது வந்து சின்ன டாக்டர் சஞ்சனா அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஹாப்பி மதர்ஸ் டே 2 பேரும் சேர்ந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு தெரில, நான் இனிமேல் தான் பிரித்து பார்க்கணும். அந்த பட்டர்ஃப்ளை எடுமா. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கிஃப்ட். 2 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டு. இது பெரியவங்க கொடுத்துருக்காங்க போலருக்கு. இது 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்க கிஃப்ட்டு. என்னென்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. யார் பண்ண? ரதியா. நல்லா இருக்குடா ஃப்ளவரு. இதெல்லாம் பத்திரமா நினச்சிக்கணும். ஹாப்பி மதர்ஸ் டே தீபா அம்மான்னு போட்டு உள்ளே வந்து குழந்தைய தூக்கி எல்லாருமே இப்படி தான். ஓகே, சின்ன வயசில் தூக்கி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி இருக்குது. ஸோ நைஸ். ஓகே, இதை பத்திரமா வச்சுக்கலாம். இது பாருங்கள், இதுவும் அப்படி தான். ஸோ ஃப்ளவர் பொக்கே மாதிரி இருக்குது. ஆர்டினில் குழந்தைய தூக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ எல்லா மதருமே அப்படி தான், சில்ட்ரனை வந்து அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ உள்ள குழந்தைங்க நமக்கு கிஃப்டாக தராங்க. அதெல்லாம் இல்லை, நான்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தது கிடையாது. என்னோடய பசங்க எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. நல்ல விஷயந்தான். ஸோ இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். ஓப்பன் பண்ணலாமா? அது ஓப்பன் பண்ணவா? ஃபுல்லாக நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா என்னை உள்ளாரையே விடலை. கதவை சாத்திட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டாவது எனக்காக அவங்க ஹேண்ட் ஒர்க்கால் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேகு. அதுக்குள்ளார என்ன இருக்குது வாங்கினீங்களாடி? இது வந்து காஜல் ஹைலைனர் இருக்கு இல்லையா, அது வாங்கியிருக்காங்க. எப்போ வாங்கினீங்க இதெல்லாம்? நெய் பாலிஷா?
நெயில் பாலிஷ் ஒன்று, இந்த ரிமூவர். எது இதுவா, லிப்ஸ்டிக் போட்டு ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாத் மாதிரி இருக்கும் போல், நாப்கின் பேப்பர் மாதிரி இருக்குது. ஓகே, அது ஒன்று. இந்த நெயில் பாலிஷ் இந்த கலராக மாட்டம் இருக்குதானேடா? இல்லை, இது வேற அது வேறையா? சரி, இது 3 வாங்கி இந்த பேக் பண்ணி எனக்கு gift கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டு சில்ட்ரனும் இப்படி தானேன்றதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் காமிக்கிறேன் இல்லையா, என்னோட அம்மாவை நான் வந்து அப்படியே காமிச்சிக்கிறேன். வாங்க இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஓகே, போகலாமா எங்கள் அம்மாவை பார்க்க? தேங்க்யூம்மா 2 பேர்த்துக்கும். ஓகே, தேங்க்ஸ் சஞ்சனா. வெல்கம். சரி, எங்கள் அம்மாவை போய் காமிச்சிட்டு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்ணான கண்ணி என் தெய்வ பெண்ணே, கண்ணில் ஊசி நீ ஊத வேண்டும். பார்க்கலாமா எங்கள் அம்மாவை? நான் அந்த லைட்டு மட்டும் கொஞ்சம் போட்டுடுறா. ஸோ எங்கள் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி. ஸோ எங்கள் அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. பாப்பா வந்து ஒரு 4 மாதம் இருப்பாங்க. நான் இருக்கும்போது, மாசமாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதான் எங்கள் அம்மா மீனாட்சி. ஸோ எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஓகே, எல்லா அம்மாவும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்னா கூட எங்கள் அம்மா நான் ஒரு டீனேஜராக இருந்தேன், ஒரு 16 வயசாக இருந்தது. அப்போலேருந்து எங்கள் 3 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஸோ என்னால் எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது நல்லதாக அமையுமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கூட எங்கள் அம்மாவோட அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது என்றைக்குமே பொய்யானது இல்லை. என்னை திட்டிருக்காங்க நிறைய தடவை. என்னை திட்டிருந்தா கூட நான் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து திட்டிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல எங்கள் அம்மாவையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா பேர் மீனாட்சி. இப்போ இல்லை, இருந்தாலும் கூட நான் எங்கள் அம்மாவை பற்றி ஷேர் பண்ணிக்கிறப்ப எனக்கு ஒரு தனி சந்தோஷம். ஓகே, இந்த விஷயத்தை நான் சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை மதர்ஸ்க்கும் என்னோட ஹாப்பி மதர்ஸ் டே அதை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய். பாட்டு தான் போடுறேன்.